அழகான செவ்வந்தி, ரோஸ்லாம் இந்த பூக்கடையில் கொட்டி கிடந்துச்சு. இந்த பூக்கள் பற்றி சில சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. அதை பற்றி இந்த பூக்கடைக்காரர்கிட்ட வந்து கேட்போம். இந்த பூலாம் எங்கேருந்து வருது? அப்புறம் எங்கள் ஊர் பக்கம் மண்டப மல்லின்னு ஒரு ஃபேமஸான ஒரு பூ ஒன்று இருக்குது. அதாவது மதுரை மல்லியோட ஃபேமஸ் அந்த பூ. மதுரை மல்லியோட வாசம்னு சொல்லலாம். அதை பற்றிலாம் கேட்போம் வாங்க. இந்த பூலாம் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பூ எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஊர் தெரியுமா? இந்த செவந்திலாம் எந்த பக்கம் இருந்து வருது? அது மதுரை தானா? இந்த மதுரை மார்க்கெட்லேருந்து வருது. ஓகே, மதுரை மார்க்கெட் வருது. ஒசூர்லேருந்து வருது. ஐயா ஓசூரில் இந்த செவந்தி தான். இந்த ரோஸ்லாம் எல்லாமே அங்கிட்டு இருந்தானே. ஓசூர் பக்கம். இதெல்லாம் ஓசூர் தான். இதெல்லாம் ஓசூரா? ஒசூர் தானே, எல்லாமே ஒசூர். அப்போ அந்த மல்லிகைப்பூ இந்த மாதிரி மல்லிகைப்பூ தான் ஒசூர் கிடையாது. மல்லிகைப்பூ இங்கே மதுரையிலேருந்து அங்கிட்டு கிராமத்தில் விளையிறது. திண்டுக்கல் பக்கம். திண்டுக்கல் நிலக்கோட்டை. நிலக்கோட்டை தான். திண்டுக்கல் மாவட்டம் தான் நிலக்கோட்டை. அந்த பகுதியில் இருந்து வருது. ஓகே. இந்த பூ வியாபாரத்தில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்குது? பூ இந்த கடை வச்சு 5 வருஷம் ஆச்சு. தொழிலே தானே 30 வருஷமாக தானே நம்ம தொழில். 30 வருஷமாக தான் பண்ணுறீங்க. இந்த பூலாம் விலை மாறுபடுது. இப்போ இன்றைக்கி வந்து 50 ரூபா விற்கிற பூ இந்த கல்யாண முகூர்த்தம் இந்த மாதிரி நேரத்தில் 5000 ரூபாய் விற்கிறீங்களே, அது எதுனா? அந்த பூ வரத்து கம்மியாக வரும். வரத்து கம்மியாக வரும். பூ இப்போ மல்லிகைப்பூ நேற்று விலை 200-400 வந்துச்சுன்னா நீங்களாம் 300 போட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு விலை டிமாண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறது இல்லை, நம்ம பண்ணுறது இல்லை. வியாபாரம் இங்கே சம்சாரி ஒரு விலைக்கு கமிச்சு வச்சு வியாபாரி ஒரு விலைக்கு வச்சு நம்ம கணிக்கிறோம். அப்படி அனுப்புகிறாங்க. அதான் சாதாரணமாக 50 ரூபாய்க்கு விற்கிறப்போ முகூர்த்த நேரம் விசேஷ நேரம்னா 500 ரூபா வைக்கிறாங்க. சாதாரணமாக 100 பூ 50 ரூபானா மற்ற நேரம் 500 ரூபா வைக்கிறாங்க. வாங்க முடியாமல் இருக்குது இந்த மல்லிகைப்பூ. அதுதான் மல்லி. மதுரை மல்லி விசேஷமா, நம்ம ஊர் மண்டப மல்லி விசேஷமா? அதை பற்றி மதுரை மல்லி தானே ஃபேமஸ். ஓகே. ஆனால் மண்டப மல்லி நம்ம ஊரில் இருக்க மண்டப மல்லி அதிகம். மதுரை மல்லி வந்து 3-4 நாளைக்கு இருக்கும்ல. 4 நாளைக்கு. மண்டப மல்லி வந்து அன்னன்னைக்கு விற்கணும். ஆனால் நல்லா வாசமாக உள்ளது. வாசமாக இருக்கும். 3 மாதத்துக்கு வர வருஷம் ஃபுல்லாக வர்றதில்ல. மதுரை மல்லி தான் ஃபேமஸ். மதுரை மல்லி ஃபேமஸ். மண்டப மல்லி 3 மாதத்துக்கு தான் வரும். 3 மாதத்துக்கு தான் வரும். ஆனால் வாசமாக இருக்கும். வாசமாக இருக்கும். மதுரை மல்லியோட மதுரை மல்லி தான் நல்லா இருக்கும். வாடாமல் இருக்கும். மதுரை மல்லி தான் நல்லா இருக்கும். அது மதுரை மல்லி. இதெல்லாம் இங்கேருந்து வருது. இந்த பிச்சு இந்த பூலாம் இல்லை, இது ஃபுல்லாமே மதுரை சைடு. இதெல்லாம் மதுரை சைடு. மதுரை தானே. இந்த கனகாம்பரம் எல்லாமே மதுரை தான். எல்லாம் மதுரை. இது மட்டும் தான் ஒசூர்லேருந்து வரும். இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் ஒசூர். ஒசூர் வந்து மதுரை மார்க்கெட் வந்து அப்படியே மாறி வரும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம்ங்கிற இடத்துல ராமேஸ்வரம் பக்கத்தில் இந்த மல்லி வந்து ஃபேமஸ். அது நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த கடைக்காரர்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பூ வந்து சீக்கிரம் வாடி போயிடுமோ, ஆனால் நல்லா வாசமாக இருக்கும். சீக்கிரம் வாடி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செவ்வந்தி, இந்த மாதிரி பூக்கள். செவ்வந்தியில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு செவ்வந்தி ஒன்று வரும், ப்ளூ கலரில் ஒரு செவ்வந்தி வரும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த சாமி புகைப்படத்துக்குலாம் வச்சீங்கன்னா, மாலையெல்லாம் வாங்கி சாமிக்கு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 4 கலரில் அந்த கலர்லலாம் பார்க்கும்போது. இந்த செவ்வந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வரக்கூடிய சீசன். அதாவது வர்ற மழை காலத்துக்கு பின்பு இந்த செவ்வந்தி சீசன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஐயப்பனுக்கு மாலை போட்ட பின்னாடி, இந்த ஐயப்ப சீசன் வந்த பின்னாடி செவ்வந்தி பூ விற்பனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப உச்சம் எடுக்கும் இந்த செவ்வந்தி பூ விற்பனை.